ஒரு மனிதன் எடை அதிகமாக இருக்கு, இதை எப்படி குறைக்கணும்னு கேட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போனான். மருத்துவர் சொன்னார், ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் செய்யுங்க. அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். இவர் உடனே அது என்ன உடற்பயிற்சின்னு கேட்குறாரு. இப்படி இப்படி நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு மருத்துவர். அது எப்பெல்லாம் நான் செய்யணும்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறாரு, எப்பெல்லாம் மற்றவங்க உங்களுக்கு எதையாவது சாப்பிட கொடுக்குறாங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்காததை மற்றவங்க உங்களை சாப்பிட வைக்க முயற்சி பண்ணுறாங்களோ, இல்லைனா நீங்கள் நல்லா சாப்பிட்ட பிறகும் யாராவது வந்து உங்களை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாங்களோ, அப்பெல்லாம் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்கு கொடுக்கப்படுற உணவை வேண்டான்னு சொல்றதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி. இதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாம். எப்படின்னா, நமக்கு எது தேவை, நமக்கு எது எப்படி சரிப்படும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். வேண்டாம் அப்படின்னு ஒரு காரியத்தை முடிவு பண்ணும்போது நம்ம இப்படி தலை அசைச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய மன வலிமையும் தைரியமும் நமக்கு வேணும். உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லை, சிலர் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை நம்மளை செய்ய வைப்பாங்க, பேச வைப்பாங்க, பிடிக்காத இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துலையும் நம்ம வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லி பழகணும். அவங்க சொல்கிறாங்களே, இவங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாத செஞ்சுட்டு அப்புறம் நம்ம தான் அவஸ்தைப்படணும். அதனால் நோ, வேண்டான்னு சொல்கிறதுக்கு எப்பயுமே நமக்கு தைரியம் வேணும்.